அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சஹீஹ் முஸ்லிம் பாராயண நிகழ்வு இந்த பள்ளிவாயலிலே 46வது வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் தொடராக இன்று ஹிஜ்ரி 1446 பிறை 3 ஆகிய இன்றைய தினம் ஹஜ்ஜத்துல் விதாவும் மதீனாவின் சிறப்புகளும் என்ற தலைப்பிலே பயான் நிகழ்த்த வருகின்றார் அக்கறை பெற்று பதுல் பள்ளிவாயலின் தலைவரும் அல் ஹாஃபில் மௌலவி ஆர்.ஏ. ஃபாரிஸ் ரவுலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு குறும் செய்தியையும் சொல்ல விரும்புகின்றேன். அது சரியோ தப்போ என்னை மன்னித்துக் கொள்ளவும். இந்த பள்ளிவாயிலே நாங்கள் சின்ன முஅத்தின் என்று அழைக்கப்படுகின்ற G.M. ஜெசீல் அவர்கள் எங்களுடைய பார்வையிலே ஒரு முஅத்தினாக தோன்றினாலும் அவர் ஒரு விசேட துறை பட்டதாரி, அதிலே சிறப்பு பட்டம் பெற்றவர். அவருக்கு அந்த பட்டத்திற்காக ஆசிரியர் நியமனம் கிடைத்திருக்கிறது. அந்த நியமனத்தை பெற்றுக்கொண்டு அவர் இங்கே வந்திருக்கின்றார். நாளைய தினம் வரை அவர் இங்கே கடமையில் இருப்பார். அவரை அந்த செய்தியை ஏன் எங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்று யாராவது நினைக்கக்கூடும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن إبراهيم حرم مكة وداعى لأهلها، وإني حرمت المدينة كما حرم إبراهيم مكة، وإني دعوت في ساعها ومدها بمثل ما دعا به إبراهيم لأهل المكة إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவன் எமது இரட்சகன் அல்லாஹ்வுக்கு உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் எம் உயிரை விட மேலான இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுடைய தோழர்கள், எம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, முஹர்ரமுடைய பிறை ஆரம்பத்திலிருந்து ஸஹீஹுல் முஸ்லிமினுடைய கிதாபுகள் வாசிக்கப்பட்டு அந்த ஹதீஸ்கள் பாராயணம் செய்யப்படுகின்ற என்னுடைய இந்த நாளில் எனக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பாக மதீனா முனவ்வராவின் சிறப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய பேருரையுமாகும். ஆரம்பத்தில் நான் இந்த மதீனாவின் சிறப்பை சொல்லிவிட்டு ஹஜ்ஜத்துல் வதாவை கூறி கடைசியாக முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே,
எந்த நபியை அல்லாஹு தாலா ரஹ்மத்தாக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தானோ அந்த ரஹ்மத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தவர்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விடயமாகும். அதனால் அந்த மக்காவில் இருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில காலங்கள் வாழ வைத்து நபித்துவத்தை கொடுத்து 13 ஆண்டுகள் வாழ வைத்ததற்கு பின்னால், நபியே நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, நான் அடிக்கடி ஒரு கனவு காணுகிறேன். ஈச்சம் மரங்கள் நிறைந்த தோட்டங்கள் இருக்கின்ற பூமியில் நான் சென்று வாழ்வதை போன்று கனவு காணுகிறேன். நான் அந்த இடம் ஹலரமௌத் என்று நினைக்கிறேன். ஆனால் அல்லாஹ் சொன்னான், அது எதிரிப், அது மதீனா, அங்குதான் அல்லாஹு தாலா எனக்கு செல்லும்படி கட்டளையிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மக்காவில் வாழும் மனிதர்களுக்கும் மதீனாவில் வாழும் மனிதர்களுக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக இருந்தது. அன்பானவர்களே, மக்காவில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் அரசியல்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தனால் கௌரவங்களை கடுமையாக பேணுவார்கள். கௌரவத்தை அவர்கள் இழக்க மறுப்பார்கள். இழக்காமல் அவர்கள் அதை கட்டி காப்பதற்கு நினைக்கக்கூடிய சமூகமாக வாழ்ந்தவர்கள் மக்காவாசிகள். யாரோடாவது கோபித்து விட்டால், யாரோடாவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து பேசவும் மாட்டார்கள், அவர்கள் சொல்வதை கேட்கவும் மாட்டார்கள். மக்காவாசிகளுடைய பண்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷ் குலத்தில் பிறந்து அந்த குறைஷ் குலத்தில் வாழ்ந்த அவர்களுடைய குடும்பமே அந்த நபி அவர்களுடைய உபதேசத்தை கேட்க மறுத்தார்கள். அபூ லஹப், அல்லாஹ் குர்ஆனில் பேசும் ஒரு மனிதர். இவர் யார்? நபி அவர்களுடைய சொந்த குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்த அபூ லஹபே நபியை பார்த்து உங்களுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார். காரணம் என்ன? அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் பேசுவதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மதீனா வாசிகள் என்பவர்கள் யார் தெரியுமா? யாரோடாவது கோபித்திருந்தாலும் ஏதும் அவர்கள் சொன்னால் அவர்கள் ஒரு கணம் அதை கேட்டுவிட்டுத்தான் அதற்கு முடிவு செய்வார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா தாயிஃபுக்கு சென்றார்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக. அங்கு தாயிஃபில் அவர்களை எதிர்த்து அந்த பெரும் தலைவர்கள் அவர்களுடைய கூட்டம் சிறு பிள்ளைகளை கொண்டு சிறார்களை கொண்டு நபி அவர்களை அடித்து துரத்தினார்கள். நபி அவர்கள் மக்காவுக்கு திரும்ப வருகிறார்கள். மக்காவில் அந்த செய்தி வந்து சேர்ந்து விட்டது. நபி அவர்களுக்கு மக்காக்குள்ளே நுழைவதற்கு கஷ்டமாக இருந்தது. அந்த காலத்திலும் ஹஜ்ஜுடைய கடமைகள் இருந்தன. அந்த காலத்திலும் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் இருந்தன. எல்லா நாடுகளில் இருந்தும் ஹஜ்ஜுக்காக மக்கள் வந்திருந்தார்கள். எல்லோருடைய கூடாரங்களுக்கும் சென்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய அழைப்பு பணியை எல்லோரும் மறுத்தார்கள். ஒரு கூடாரத்திற்குள் சென்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவாசிகள் போய் நபி அவர்கள் அந்த மதீனாவாசிகளை சந்தித்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உள்ளங்களில் கவர்ந்தெடுக்கப்பட்டது அந்த ஆயத்துகள். மதீனாவாசிகள் சொன்னார்கள், நபியே, உங்களுடைய ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு எங்களுடைய உள்ளங்களையும் உடல்களையும் புல்லரிக்க செய்கிறது. சொல்லுங்கள் நபியை இன்னும் என்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வந்திருந்த அந்த சிறு கூட்டத்தினர்கள், மதீனா எதிரிவாசிகள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, காலம் கடந்தது. எதிரிபுக்கு அவர்கள் சென்றார்கள். அந்த ஊரில் இருக்கின்ற மக்களிடம் இந்த தஅவாவை செய்தார்கள். மீண்டும் நபியை சந்திக்க வந்தார்கள்.
அடுத்ததாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு எங்களோடு ஒருவரை அனுப்புங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்களுக்கு கூட அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொண்டு திடமாத்திரமாக மதீனா வாசிகள் அவர்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார்கள். எல்லோருக்கும் தெரியும், மதீனாவில் வாழ்ந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் யார் தெரியுமா? மிக முக்கியமான கூட்டம். அவுஸ், ஹஸ்ரஜ் என்கின்ற இரண்டு கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். அவுஸ் என்பவரும் ஹஸ்ரஜ் என்பவரும் சொந்த உடன் பிறந்த சகோதரர்கள். அவர்களுக்குள்ள பல வருட ஆண்டு காலங்களாக பிரச்சினைகள் பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வார்கள், சண்டை பிடித்துக் கொள்வார்கள். அதோடு சேர்ந்து மதீனாவில் யூதர்களும் வாழ்ந்தார்கள், அந்த மதீனாவின் எல்லைப்புறத்தில். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? யூதர்களுடைய அவர்களுடைய சொந்த இடம் எது தெரியுமா? எகிப்து நாடுதான் அவர்களுடைய சொந்த இடம். அங்குதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மோசோ என்று சொல்லி அழைத்து, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்த யூதர்கள் அவர்களுடைய இடம் மிஸ்ராகும், எகிப்தாகும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த எகிப்தில் வாழ்ந்தவர்கள் ஏன் மதீனாவுக்கு வர வேண்டும்? சிந்தனை செய்து பார்த்த அந்த அறிஞர்கள் எழுதுகிறார்கள், என்ன தெரியுமா? அவர்களுடைய வேதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, இறுதியாக ஒரு நபி வருவார். அந்த நபி எங்களுடைய பரம்பரையில் இருந்து வருவார். அந்த நபி கடைசியாக வாழும் இடம் எதிரிப். அவர்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை காத்து கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு வந்து யூதர்கள் அவரை பார்ப்பதற்காக சொன்னார்கள், அவர் ஒரு சத்தியத்தை முழங்குவார், அதற்கு பின்னால் மக்கள் எல்லோரும் அணிவகுத்து நிற்பார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த யூதர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மதீனா என்பது அதனுடைய சொந்த பெயர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை கண்டதும் அவர்கள் வைத்த பெயர் மதீனா முனவ்வரா. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் மதீனாவுக்காக வேண்டி செல்கிறார்கள். ஏன் இந்த மதீனா சிறப்பு பெற்றது தெரியுமா? அங்கிருந்த சஹாபாக்களினால் தான், அன்சாரிகளினால் தான் இந்த மதீனாவுக்கு இவ்வளவு பெயர் வந்தது. நம் ஊரினுடைய பெயர் ஓங்க வேண்டும் என்பதற்காக இந்த பெயர் எப்படி ஓங்கும் தெரியுமா? இந்த ஊரில் வாழும் ஏதாவது ஒருவர் அவரை ஒரு சிறப்பானவராக, அவருடைய கல்வியில் அவருடைய எல்லா விடயங்களிலும் சிறப்பு பெறும்போது அந்த நபரை சுட்டி காட்டுவதற்கு முன்னால் அவருடைய ஊர் சுட்டி காட்டப்படும். அக்கரை பத்தை சேர்ந்த இன்னார் என்று பேசப்படும். அப்போது அந்த மனிதரின் மூலமாக இந்த ஊரின் மகத்துவம் ஓங்க வைக்கப்படுகிறது. அதே போன்றுதான் மதீனாவின் சிறப்பு எதை கொண்டு வந்தது தெரியுமா? மதீனா அன்சாரிகளை கொண்டு வந்தது. இரக்கமான நல்ல குணம் படைத்தவர்களாக அல்லாஹ் படைத்திருந்தான். அந்த சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள் நபி அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி தோழர்கள் எல்லாம், அன்சாரி தோழர்கள் எல்லாம் நபி அவர்களுடைய வருகையை, மக்காவாசிகள் முஹாஜிர்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தினர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மூலம் சென்றார்கள். மதீனாவுக்கு சென்ற நேரத்திலே அங்கிருந்த பெண்களும் சிறார்களும் வயோதிபர்களும் இளைஞர்களும் யுவதிகளும் நபி அவர்களை வரவேற்றார்கள். ஃபாலஅல் பத்ரு அலைனா, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூரிய சந்திரன் எங்களுக்கு வெளியாகிவிட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் நபி அவர்களை பார்த்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் வந்தது. சஹாபாக்கள் அன்சாரிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ்,
உங்களுக்காக எங்களுடைய வீடுகள் திறந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு அன்பு சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள், மதீனாவாசிகள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எப்படி தெரியுமா? என் ஒட்டகம் எங்கே நிற்கிறதோ அங்கேதான் என் தங்குமிடத்தை ஆக்கிக் கொள்வேன். எல்லா சஹாபாக்களும் அந்த நபி அவர்கள் என் வீட்டில் வாழணும் என்று நினைத்தார்கள், என்னுடைய வீட்டில் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். அன்சாரி தோழர்கள், அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி தோழரை அழைத்து சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். உழைத்தவைகளை எல்லாம் மக்காவில் விட்டுவிட்டு எந்த ஒன்றுமில்லாமல் வெறும் கரங்களோடு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவின் வரலாறை படியுங்கள். மக்காவில் மிகப்பெரிய ஒரு விஐபி, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். மக்காவாசிகள் அவர்களின் சொத்தை எடுத்து கொண்டு வர விடவில்லை. தனிமையில் வெறும் கையில் அந்த பாலைவனத்தினுடைய கரடு முரடான முட்களிலும் கற்களிலும் நடந்து தனிமையில் வந்து மதீனாவின் கதவை தட்டினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய பணக்காரர், மிஸ்கினாக மதீனாவில் நிற்கிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் இப்னு ரபீ என்கின்ற ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு சொன்னார்கள், சஅத் இப்னு ரபியே, இவர் முஹாஜிர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இவர் மக்காவில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஹிஜ்ரத் வந்திருக்கிறார்கள். இவரை உங்களுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் சேர்த்து விட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சஅத் இப்னு ரபீ அவர்களை கண்டவுடன் சலாம் சொல்லிக் கொள்கிறார். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, என்னிடம் நிறைய சொத்துகள் இருக்கிறது, அரைவாசி உங்களுக்கு. அல்லாஹ் அக்பர். மதீனாவாசிகளுடைய பண்பை பாருங்கள். அல்லாஹ்வுக்காக சொத்தை இழந்து விட்டு வந்திருக்கிறார், ரப்புக்காக இழந்து விட்டு வந்தார். அவருக்காக நாம் கொடுக்காவிட்டால் யார் கொடுப்பது? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, எனக்கு 2 மனைவி இருக்கிறார்கள், நான் அவர்களை காட்டுகிறேன், விரும்பியவரை சொல்லுங்கள், நான் தலாக்கு விடுகிறேன், இத்தாவை முடித்தால் நீங்கள் திருமணம் முடியுங்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அன்சாரிகளுடைய இந்த அன்சாரிகளுடைய பண்புகளினால் தான் மதீனாவின் பெயர் ஓங்கியது. அன்சாரி தோழர் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹுவை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக, உனக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். சஅத் இப்னு ரபீயே, உன் குடும்பத்துக்கு அருள் புரியட்டும் அல்லாஹு தஆலா. எனக்கு மதீனாவின் பஜாரை காட்டுங்கள், அது எனக்கு போதும். எனக்கு வியாபாரங்களுடைய நுட்பங்கள் தெரியும், எனக்கு நான் வியாபாரம் செய்து பொழைத்துக் கொள்வேன். அன்பானவர்களே, வரலாறுகள் சொல்கிறது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவினுடைய எல்லா சஹாபாக்களுடைய சொத்துகளையும் இவ்வளவு என்று இஸ்லாமிய வரலாறு குறிப்பிட்டது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய சொத்தை கணக்கிட முடியாமல் அல்லாஹ் பெரும் செல்வந்தனாக ஆக்கினான். மிகப்பெரிய கோடீஸ்வரராக மதீனாவில் வாழ்ந்தார். அல்லாஹ் அக்பர். இந்த சஹாபாக்கள் தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் பரிசுத்தமாக வைத்திருந்தவர்கள் அன்சாரி தோழர்கள். அதுதான் மதீனாவின் சிறப்பு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சஹாபா தோழர்கள், அன்சாரி தோழர்கள் நபியை அழைத்து செல்வதற்காக ஒரு கட்டத்தில் வந்தார்கள் மக்காவுக்கு. அந்த நேரம் அபு தாலிப் அவர்கள் மரணிக்கும் போது நபி அவர்களை அப்பாஸ் ரலியல்லாஹுவின் கையில் கொடுத்து விட்டுத்தான் மரணித்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தான் வளர்க்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். இந்த மதீனாவாசிகள் வந்து நபியை அழைக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் ஊருக்கு வாருங்கள், நாங்கள் உங்களை கவனிக்கிறோம், உங்களை பார்க்கிறோம். யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கிறோம், நீங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த மதீனா வாசிகளை பார்த்து கேட்டார்கள்,
என்னுடைய பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுகிறீர்களே, அழைத்து சென்றதற்கு பின்னால் அங்கு என்னுடைய பிள்ளை முஹம்மது அவர்களுக்கு ஏதும் நடந்தால் நீங்கள் விட்டுவிட்டு ஓடிவிடுவீர்களா கேட்டார்கள். அதற்கு எனக்கு உத்தரவாதம் தாருங்கள், அதற்கு நீங்கள் உத்தரவாதம் தாருங்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் அந்த அன்சாரி தோழர்கள், நாங்கள் எங்கள் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் எங்களுடைய தாயையும் தந்தையையும் எப்படி கண்ணை போல பார்ப்போமோ, இந்த நபி அவர்களை நாங்கள் எங்களுடைய உயிரை போன்று நாங்கள் காத்து கொள்வோம். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்டார், எழுந்த அன்சாரி தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை பாதுகாத்தால், உங்களோடு உங்கள் வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் எங்களுக்கு என்ன வெகுமதி வாங்கி தருவீர்கள்? அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலக்கல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவேன். சொன்னார்கள் அந்த சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் உஸ்புதி யதாக், உங்களோட கையை நீட்டுங்க, நாங்க சத்தியம் பண்ணுகிறோம். சுப்ஹானல்லாஹ், உங்களோட கையை நீட்டுங்க, நாங்க உங்களின் மீது பையத் செய்கிறோம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய கையை நீட்டுங்கள், நாங்கள் சத்திய பிரமாணம் இப்போதே செய்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் அவ்வளவு நேசம் அவர்களுக்கு. அல்லாஹு அக்பர். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் முதலாக நடைபெற்ற யுத்தம் பத்ருடைய யுத்தம். மகா பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். உஹதுடைய யுத்தம் இரண்டாவது யுத்தம். முதல் பத்ருடைய யுத்தத்துக்கு போன்று எப்படி வெற்றி கிடைத்ததோ, உஹதை நாம் வெல்ல வேண்டும் என்று காஃபிர்கள் போராட வந்தார்கள். மிகப்பெரிய படைகளோடு வந்தார்கள். உஹதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களின் நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொன்னேனே மதீனாவில், அந்த அவுஸ் ஹஸ்ரஜுடைய கூட்டத்தின் ஒரு தலைவன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய சகோதரன் யுத்தத்திலே உஹதிலே மரணித்து விட்டார். நபி அவர்கள் அவருடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு நபி அவர்கள் ஒட்டகத்தில் வருகிறார்கள். சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசா, அவருடைய சகோதரருடைய ஜனாசா மதீனாவுக்கு வருகிறது. உள்ளே நுழைகிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய சகோதரனுடைய தாய் வருகிறார். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தை இந்த யுத்தத்தில் மரணித்து விட்டது தாயே. அன்பானவர்களே, பெண்களிடத்திலும் அதே உணர்வுகள் தான், ஆண்களிடத்திலும் அதே உணர்வுகள் தான். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய தாய் சொன்னார், குல்லு முஸீபா பஅதக ஜலலக், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை பார்த்ததற்கு பின்னால், நீங்கள் வந்ததற்கு பின்னால், ஏன் உஹதிலே நபி அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று பெயர் மிகப்பெரிய காட்டு தீயை போன்று பரவிவிட்டது. அந்த சஹாபாக்களும் சஹாபியாக்களும் நபியை பார்த்த உடனே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே இருந்த எல்லா கஷ்டங்களும் உங்களை பார்த்ததற்கு பின்னால், பஅதக ஜலல், உங்களை பார்த்ததற்கு பின்னால் எல்லாம் மறந்துட்டு யா ரசூலல்லாஹ், கஷ்டங்களே மறந்து விட்டது எங்களுக்கு. அவ்வளவு இரக்க நபியோடு. அன்சாரி தோழர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த அன்சாரி தோழர்களோடு அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். மதீனாவாசிகளோடு அன்சாரி தோழர்கள் சிறார்கள் வருவார்கள். நபி அவர்கள் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்வார்கள், எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம அஷ்ஹத், யா அல்லாஹ், நீ சாட்சியாக இரு, நீ இதற்கு சாட்சியாக இரு. அன்தும் ஃபி அஹப்பன் நாஸி இலைய, யா அல்லாஹ், இந்த மக்கள் அனைவரையும் எல்லோரை விடவும் நான் நேசிக்கிறேன் யா அல்லாஹ். மதீனாவாசிகளை பார்த்து சொல்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிள்ளைகளை பார்த்த உடனே அல்லாஹ்விடம் சொல்வார்கள், அல்லாஹ்வே, நான் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களை விட அவ்வளவு அனைத்து மனிதர்களை விடவும் இவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் 8வது வருஷம் மக்காவினுடைய வெற்றியை பெற்றுக்கொண்டு 10,000 சஹாபாக்களோடு
மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள். கருப்பு தலைப்பாகையை அணிந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுக்குள் நுழைகிறார்கள். 10,000 சஹாபாக்கள், அதற்குள் அன்சாரிகள், முஹாஜிர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அன்பானவர்களே, ஊரை விட்டு துரத்தப்பட்டவர்கள் மீண்டும் அந்த ஊர் திருப்பி கொடுக்கப்பட்டால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும். அன்சாரி தோழர்களும் இருக்கிறார்கள், முஹாஜிர் தோழர்களும் இருக்கிறார்கள். முஹாஜிர்கள் எல்லாம், ஹிஜ்ரத் போனவர் மக்காவாசிகள் எல்லாம் சந்தோஷத்தில் குதூகலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ்ல இமாம்கள் எழுதுகிறார்கள், மதீனா வாசிகள் சஃபாவினுடைய மலைக்கு பக்கத்தில் இருந்து ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். ஏன் தெரியுமா? நபி அவர்களை கண்டதும் கண்ணை துடைத்துக் கொண்டு வளமையை போன்று நபி அவர்களோடு பேசினார்கள். நபி புரிந்து கொண்டார்கள் அன்சாரிகளுடைய அந்த உணர்வுகளை. கேட்டார்கள், தோழர்களே, ஏன் நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்கள், கவலையாக இருக்கிறீர்கள்? அன்சாரிகளை பார்த்து கேட்டார்கள். அன்சாரி தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மக்காவை அல்லாஹ் உங்களுக்கு திரும்பி தந்து விட்டான். உங்களுடைய ஊர், நீங்க பிறந்த ஊர், எங்களுக்கு என்ன பயம் தெரியுமா யா ரசூலல்லாஹ்? இனி மக்காவிலே இருந்து விட்டு மதீனாவுக்கு வரமாட்டீர்கள் என்று நாங்கள் அச்சப்பட்டு அழுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டுவிட்டு சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், லவ் சலக வாதியன் அவ் ஷுஅபன் லசலக்து. நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் சலக الناس வாதியன் வஸலக الانصار வாதியன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன்சாரி தோழர்களே, நீங்கள் எந்த பாதையில் நடப்பீர்களோ அந்த பாதையில் தான் நான் இருப்பேன். நீங்கள் எந்த வாதியை, எந்த பள்ளத்தாக்கை கடப்பீர்களோ அந்த பள்ளத்தாக்குக்கு பின்னால் நான் இருப்பேன். என் சாவும் என் மரணமும் வாழ்க்கையும் உங்களுடைய மதீனாவிலும் உங்களுடைய மடியிலும் தான் நான் இருப்பேன். நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவின் வெற்றியை கண்டு இங்கே தங்கிவிடுவேன் என்று நினைக்க வேண்டாம். நான் உங்களை கடுமையாக நேசிப்பவன் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவின் சிறப்பு இது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சாரி தோழர்களே, நீங்கள் எங்கே நடந்தீர்களோ அதன் பக்கம் தான் நானும் நடப்பேன். நீங்கள் எங்கே சென்றீர்களோ அங்கேதான் நானும் இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளுக்கு அவர்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி, அழாதீர்கள், ஏன் அழுகிறீர்கள், உங்களோடு நான் இருப்பேன். உங்கள் மதீனாவில் தான் என் மரணம் வரும், உங்களோடு தான் நான் இருப்பேன் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், லவுலல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் ஒன்று இல்லை என்று இருந்தால், லகுந்து இம்ரஅம் மினல் அன்சார், நான் அன்சாரி மதீனாவில் பிறந்திருப்பேன். சொன்னார்கள், ஹிஜ்ரத் ஒன்று இல்லை என்று இருந்திருந்தால் நானும் மதீனாவில் பிறக்க ஆசைப்பட்டிருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி மரணத்தின் தருவாயில், என் தலைக்கு தண்ணீர் ஊத்துங்கள், என் தலையை ஒரு பிடவையினால் கட்டுங்கள், என்னை மிம்பரில் கொண்டு போய் ஏத்துங்கள் என்றார்கள். செய்யப்பட்டது. உடனடியாக நபித்தோழர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள் மிம்பருக்கு முன்னால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே என்று அழைத்து சொன்னார்கள், ஊசிக்கும் மினல் அன்சார், அன்சாரி தோழர்களை பற்றி நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். அவர்கள் இந்த பூமியில் எனக்கும் என் முஹாஜிர் தோழர்களுக்கும் செய்ய வேண்டிய உபகாரங்கள் செய்து முடித்து விட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு பின்னால் நீங்கள் அவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதும் என் மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு தப்பாக நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்களை தண்டித்து விடாதீர்கள், மன்னித்து விடுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நேசிக்கும் ஜீவன்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சொன்னார்கள், அவர்களை துன்பப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த அஹ்லுல் மதீனாவை, மதீனா வாசிகளை யார் அநியாயம் செய்வார்களோ
அல்லாஹ் அவர்களை உப்பை தண்ணீரில் கரைப்பதை போன்று கரைத்து விடுவான், பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு எட்டி வைக்கிறார்கள். அவர்கள் தப்பு செய்தால் மன்னித்திடுங்கள், தண்டித்திடாதீர்கள். அவர்கள் எனக்காக எத்தனை உபகாரங்களை செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் திரும்ப சொன்னார்கள், மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் சென்று வந்து ஹிஜ்ரத்திலே வந்து மதீனாவில் இருந்த சஹாபாக்களுக்கு ஒரு கடும் காய்ச்சல் வந்தது. அதிலே நிறைய சஹாபாக்கள் அந்த காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டார்கள். அதிலே பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் பெறும் வரைக்கும் அவர்களுடைய காய்ச்சல் அவர்களை தாக்கியது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் சொன்னார்கள், மக்காவை நான் பார்க்காமல் மரணித்து விடுவேனோ என்று அஞ்சினார்கள். இந்த செய்தியை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா மதீனா கமா ஹப்பப்த மக்கா அவ் அஷத்த. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இவர்கள் மக்காவின் பக்கம் திரும்ப நினைக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய அன்சாரிகளுக்கு, என்னுடைய முஹாஜிர்களுக்கு இந்த மக்காவை விட 2 மடங்கு இந்த மதீனாவில் அன்பை உண்டாக்கு. வரலாற்று குறிப்புகள் எழுதப்படுகிறது, மதீனாவுக்கு வந்த எந்த முஹாஜிர்களும் மக்காவுக்கு சென்றதே வரலாறுகள் இல்லை, மதீனாவிலே தான் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்திகள் சொல்லப்படுகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்கு சென்றார்கள் என்றால், அந்த நபி அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் அந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள் மக்காவுக்கு சென்றார்கள் என்றால் 3 நாள்கள் தான் தங்குவார்கள், திரும்பி மதீனாவுக்கு வந்துவிடுவார்கள், தன்னுடைய நேசத்துக்குரிய இடத்திற்கு வந்து விடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி அவர்களை மக்கா மதீனா மட்டும் நேசிக்கவில்லை, மதீனாவில் இருக்கும் மலைகள் கூட நேசித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவியில் இருந்து பார்த்தால் சூழ ஒரு மலை விளங்கும், அந்த மலைதான் உஹதுடைய மலை. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஜபலுன், இது உஹத் என்கின்ற ஒரு மலை. நபி அவர்கள் சொன்னார்கள், யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, அது எங்களை நேசிக்கிறது, நாங்களும் அவர்களை நேசிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், மலை கூட நேசித்தது நபி அவர்களை. சுப்ஹானல்லாஹ், நபி தோழர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மதீனாவிலே அல்லாஹு தஆலா 2 விடயங்களை நுழைய வைக்க மாட்டான். 2 பேர்களுக்கு இந்த இடத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பமும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஒன்று, நபி அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் தாஊன வலத் தஜ்ஜால். நபி அவர்கள் சொன்னார்கள், கோதரா என்கின்ற கொலோரா நோயை, இந்த மதீனா தாகுன் என்கின்ற இந்த நோய் மதீனாவுக்குள் நுழைய விட மாட்டான் அல்லாஹ். அல்லாஹ் நுழைவதற்கு தஜ்ஜாலையும் நுழைய விட மாட்டான் இந்த மதீனாவில். தஜ்ஜால் நுழைவதற்கு வந்தால் மலக்குமார்கள் அவர்களை வாள்களை வைத்துக் கொண்டு அவர்களை தடுப்பார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மதீனா பூமி என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மதீனா எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? நல்லவர்கள் மாத்திரம்தான் இதிலே அந்த பூமி வைத்துக் கொண்டிருக்கும், கெட்டவர்கள் இருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி ஒரு உடும்பு, நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி ஒரு உடும்பு அதனுடைய பொந்துக்குள் நுழையுமோ, ஈமானுடைய மனிதர்கள் இந்த மதீனாவில் நுழைந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் உடையவர்களை சுமக்கின்ற ஒரு தாயகம் மதீனா. நபி அவர்கள் சொன்னார்கள், மதீனா ஈன்றெடுத்த அன்சாரி தோழர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காக வரலாறுகளை படிங்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு யுத்தங்களிலும் நீங்கள் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர்கள் மரணித்தார்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது முஹாஜிர்களை விட அன்சாரிகள் தான் ஒவ்வொரு யுத்தத்திலும் அதிகமாக மரணித்திருப்பார்கள். எல்லா யுத்தங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நபி அவர்களோடு அவ்வளவு அன்பு, உயிரை கொடுப்பதற்காக துணிந்த அன்சாரி தோழர்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரில் ஒருத்தர் உமர் பின் ஹத்தாபுடைய மகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு மரணத்தை தா. சொல்லிவிட்டு சொல்வார்கள், வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், யா அல்லாஹ், என் மௌத்தை நபியுடைய ஊரான மதீனாவில் ஆக்கி வைத்துக்கொள். அவர் கேட்கிறார் துவாவை பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கவும் வேண்டும், நபி அவர்களுடைய ஊரிலும் மரணிக்க வேண்டும். அது எப்படி நடக்கும் அன்பானவர்களே? அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்றால் மதீனாவிலிருந்து தூரத்துக்குத்தானே செல்ல வேண்டி வரும். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹுவின் துவாவை கபூல் செய்தான், பொருந்தி கொண்டான். அன்பானவர்களே, யாரை மதீனா ஏற்றுக்கொள்ள மாட்டாதோ, எந்த யூதர்களை மதீனா உள்வாங்க மாட்டாதோ, அந்த யூதன் அவர்களுடைய உமர் ரலியல்லாஹுவினுடைய கடைசி தொழுகையில் அவர்களுக்கு பின்னால் முஸ்லிமுடைய வேடம் தரித்து நின்றான். இரண்டு பக்கங்களும் கூராக்கப்பட்ட கத்திகளை வைத்துக் கொண்டு நின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்கள் ஊரில் மௌத்தானார்கள். அவர்கள் ஒரு யூதனால் கொலை செய்யப்பட்டார்கள். நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய குடல் வெளியேற்றப்படுகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பானம் குடலினால் வெளியேறுகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்னை கொலை செய்தது முஸ்லிமா அல்லது வேறு யாருமா? தேடி பார்த்தார்கள். சொன்னார்கள், கிலாபுமின் கிலாபின்னார், நரகத்தினுடைய நாய். நாயிலிருந்து ஒரு நாய், ஒரு யூதன் உங்களை கொலை செய்தார். அந்த நேரம் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நான் புகழுகிறேன், என் மரணம் இப்படித்தான் பெற நான் ஆசைப்பட்டேன் என்று சொன்னார்கள். என்றால் மதீனாவில் மரணிப்பது அவர்களுடைய ஆசை. சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் நபியுடைய ஊர்ல எனக்கு மரணத்தை தா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிஸ்ததா மின்கும் அய்யமூத பில் மதீனா, நீங்கள் மரணிப்பதற்கு, அதாவது உங்களால் முடிந்தால் மதீனாவில் மௌத்தாகுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களால் முடிந்தால் மதீனாவில் மௌத்தாகுங்கள். அப்படி நீங்கள் மௌத்தானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய ஷஃபாத், என்னுடைய பரிந்துரை உங்களுக்கு கடமையாகும். அல்லாஹ்விடம் கேளுங்கள் அன்பானவர்களே, எங்களுடைய மௌத்தை மதீனாவிலும் எங்களுடைய கபரை ஜன்னத்துல் பகீலும் யா அல்லாஹ் ஏற்படுத்தி என்று கேளுங்கள். நபி விரும்பினார்கள் ஒவ்வொருவரும் மதீனாவில் மௌத்தாகுவதற்கு. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய 1,00,000க்கு மேற்பட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபா தோழர்களில் வெறும் 10,000 சஹாபாக்கள் தான் ஜன்னத்துல் பகீ என்கின்ற அந்த மக்பரா இருக்கின்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? 10,000 சஹாபாக்கள் அடக்கப்பட்ட அதே மையவாடியில் தான் இன்னும் மீண்டும் மீண்டும் தோண்டப்பட்டு அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் வாழும் அந்த பூமி, நபி அவர்கள் ஜன்னத்துல் பகீல் கர்கதிலே நபி அவர்கள் அடிக்கடி போய் துஆ செய்யும் பூமி, நபித்தோழர்களுக்காக பிரார்த்தனை செய்த பூமி. அதில் என்ன விசேஷம் தெரியுமா? அல்லாஹ்விடம் கேளுங்கள், நானும் கேட்கிறேன் அல்லாஹ்விடம், என்னுடைய சந்ததிகளுடைய மரணத்தை அல்லாஹ் மதீனாவிலாக்கு, எங்களுடைய ஜனாசாக்கின் கபறுகளை ஜன்னத்துல் பகீலாக்கு என்று கேட்க வேண்டும். ஏன் தெரியும் அன்பானவர்களே? நாம் ஒரு ஜனாசாவாக ஆகிவிட்டால் நாம் ஒரு மையவாடியில் அடக்கப்படுவோம். ஆனால் நம் உறவுகளோ பிள்ளைகளோ ஏதோ வருடத்தில் 2 தடவைகள் வருவார்கள், பெருநாள் தினத்தில் துஆ செய்வார்கள். அதுவும் இல்லாதது எத்தனையோ இருக்கிறது. ஆனால் இந்த ஜன்னத்துல் பகீனுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? லட்சக்கணக்கானவர்கள் வருவார்கள்.
வந்து சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா தாருல் கௌமில் மூமினீன். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஜன்னத்துல் பக்கியை பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து சொல்வார்கள், கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூமின்களே, உங்களுக்கு சலாமத் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா தாருல் கௌமில் மூமினீன், இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன். நீங்க எங்களை விட்டு முந்தி போய் விட்டீர்கள், நாங்கள் பின்னால் வர இருக்கிறோம். நஸ்அலுல்லாஹு, நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆஃபியத்தை. இது ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மதீனாவில் வாழும் அந்த ஜன்னத்துல் பக்கீஹிலே வாழக்கூடிய அந்த தோழர்களுக்கும் அந்த அடியார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அன்பானவர்களே, ஜன்னத்துல் பக்கியை நம் கபர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஜன்னத்துல் பக்கி, இந்த மதீனாவின் இன்னும் சில சிறப்புகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு போனார்கள். ஒரு புழுதி காற்று வீசியது. சஹாபாக்கள் கண்ணை மூடினார்கள். நபி சொன்னார்கள், வேண்டாம், மூடாதீர்கள், மதீனாவின் தூசி கூட உங்களுக்கு மருந்தென்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவின் சிறப்பு. அன்பானவர்களே, எதிரிப் என்கின்ற பேரை நபி அவர்கள் நுழைந்ததற்கு பின்னால் யாரும் பேசவில்லை. எதிரிப் என்று சஹாபாக்களும் பேசவில்லை, அன்சாரிகளும் பேசவில்லை. மதீனத்து நபி, நபியுடைய பட்டினம் என்றுதான் பேசினார்கள், நபியுடைய நகரம் என்று பேசினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொந்த ஊரின் பேரை மறந்து விட்டார்கள் நபிக்காக வேண்டி. எதிரிப் என்கின்ற வார்த்தையை மறந்து மதீனா முனவ்வரா, ஒளி பொங்கக்கூடிய ஊர் பெயர் வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் இன்னும் சொன்னார்கள், மதீனாவின் சிறப்பு, என்னுடைய வீடும் மா பைன பைத்தி மிம்பரி வ மிம்பரி, என்ற வீட்டுக்கும் நான் பிரசங்கம் செய்த மிம்பருக்கும் இடையில் உள்ள பகுதியை அல்லாஹ் ரௌலத்து மின் ரியாலில் ஜன்னா, சொர்க்கத்தின் ஒரு பூங்காவனமாக, உலகத்தில் ஒரு சொர்க்க பூங்காவை பார்ப்பதாக இருந்தால் நபியுடைய கபருக்கும், கபர் தான் வீடு, நபியுடைய வீட்டுக்குள் தான் கபர் இருக்கிறது, அந்த கபருக்கும் நபி அவர்களுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட அந்த சொல்வார்கள் வெள்ளை காபட் என்று சொல்வார்கள், அந்த பகுதி நபி அவர்கள் சொன்னார்கள் துனியாவில் இருக்கக்கூடிய சொர்க்க பூங்காவனம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நானும் அந்த அன்சாரி தோழர்களை, அந்த முஹாஜிர்களை, அந்த மதீனாவை நேசிப்போம். சிலர்கள் சொல்வார்கள், மக்காவுக்கு சென்றால் ஏன் மதீனாவுக்கு போக வேண்டும்? இதற்காகத்தான் போக வேண்டும். அன்பானவர்களே, இந்த நபியை பார்த்து சலாம் சொல்வதற்காக. அந்த நபியை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், யார் என்னை தேடி வந்து சலாம் சொல்வார்களோ அவர்கள் என்னை நேரடியாக சந்தித்து சலாம் சொன்னதை போல. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்த அவர்களோடு இருந்த சஹாபாக்களிடம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு உம்மத்து வருவார்கள், என்னுடைய உம்மத்திலிருந்து வெளிப்படுவார்கள். அவர்கள் என்னை, என் கபரை பார்ப்பதற்கு அவர்களுடைய முழு சொத்துகள் இழந்தாலும் அவர்கள் பார்க்க ஆசைப்படுவார்கள். ஆனால் என்னை கண்டிருக்க மாட்டார்கள், என்னை பின்பற்றுவார்கள், என் அடிச்சூழல்களை பின்னால் எடுத்து செல்வார்கள். ஆனால் என்னை கண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் என்னை பார்ப்பதற்கு, என் ரௌலாவை, என்னுடைய கபரை பார்ப்பதற்கு அவர்களுடைய முழு சொத்துகளும் இழந்தாலும் அவர்கள் என்னோடு அவ்வளவு நேசம் வைத்தவர்கள். நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அழுகிறார்கள், தேம்பி தேம்பி. நபி அவர்கள் கேட்டார்கள், சஹாபாக்கள் ஏன் அழுகிறீர்கள்? சொன்னால் நாங்களும் அழுவோம் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், என் சகோதரர்களை நான் பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதை நினைத்து அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து சொன்னாங்கள், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? நபி அவர்கள் சொன்னார்கள், அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என் தோழர்கள், என்னுடைய தோழமை கொண்ட தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா?
என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என் வாழ்க்கையை எடுத்து நடப்பார்கள். என்னை கண்டிருக்க மாட்டார்கள், அவர்களுடைய நாவுகள் எல்லாம் என்னுடைய பேரை கேட்டு சலவாத்தினால் அசைந்து கொண்டிருக்கும். அவர்கள்தான், அவர்களை அல்லாஹ் எனக்கு மறுமையில் காட்டுவான். நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் காட்டுவான் அல்லாஹ் என்னை அவர்களை. அவர்கள் எப்படி காண்பிப்பான் என்று தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், வெள்ளை நிற குதிரைகளுக்குள் ஒரே ஒரு கருப்பு நிற ஒட்டகை இருந்தால் எப்படி தெளிவாக இருக்குமோ அப்படி தெளிவாக அவர்களை அல்லாஹ் எனக்கு காண்பிப்பான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நேசித்த ஒரு புனிதமான ஊர் நபி அவர்களுடைய ரவுலாவை அல்லாஹ் மதீனாவிலே அமைத்து வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா அமைந்திருக்கின்ற பள்ளி வாசல் நபி அவர்களுடைய பணம் கொடுக்கப்பட்டு வாங்கிய பூமி. அதனால் தான் நபி அவர்கள் மஸ்ஜிதோடு சேர்ந்து வீட்டை கட்டினார்கள். கேட்பார்கள் அல்லவா, மஸ்ஜிதுக்குள் வீடு கட்டலாமா என்று. நபியுடைய சொந்தமாக அவர் 2 அனாதைகளுக்கு சொந்தமான அந்த அனாதைகளிடம் கூப்பிட்டு அழைத்து பணம் கொடுத்து வாங்கிய பூமி. அதனால் தான் அவருடைய வீட்டை அதற்கு பக்கத்தில் அமைத்துக் கொண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அனாதைகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சும்மா தருகிறோம், ஹிபத்தாக தருகிறோம், எடுங்கள். இல்லை, பின்னால் ஒரு காலம் வந்துவிட்டால் அதை அவர்கள் சில மக்கள் இதற்காக வேண்டியே பேச ஆரம்பித்து விடுவார்கள். நபி அவர்கள் இப்படி செய்தார் என்று பின்பற்ற துவங்கி விடுவார்கள். அப்படி அல்ல என்று நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் நானும் நீங்களும் இந்த நபித்தோழர்களான அன்சாரிகளையும் மதீனாவையும் நேசிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஈச்சம் தோட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலாவுடைய தூதரின் வருகையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் கனவில் கண்டேன், இந்த ஊரை அல்லாஹ் எனக்கு காண்பித்தான். ஆனால் நான் எதிரிப் என்று நினைக்கவில்லை, ஹதரமௌத்தாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அல்லாஹ் இந்த எதிரிபை எனக்கு தேர்ந்தெடுத்து தந்தான். மதீனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து கூஃபா என்கின்ற ஒரு மஸ்ஜிதை கட்டின, குபா என்கின்ற மஸ்ஜிதை கட்டினார்கள். அந்த மஸ்ஜிதை கட்டி சொன்னார்கள், யார் இந்த மஸ்ஜிதுக்கு சனிக்கிழமை வந்து தொழுவார்களோ அவருக்கு உம்ராவுடைய ஒரு கடமையை நிறைவேற்ற நன்மையை கொடுப்பான் அல்லாஹ். நபி அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் அங்கே போவார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய அந்த மதீனாவில் கட்டப்பட்ட மஸ்ஜிதுகளுக்கு அவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தான். கிப்லத்தைன் என்கின்ற ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, மதீனாவில் இருக்கிறது. நபி அவர்கள் பைத்துல் அக்ஸாவை நோக்கி கிபிலாவாக எடுத்துக்கொண்டிருந்த நேரமெல்லாம் நபி அவர்கள் ஒரு நாள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். உங்களுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம், கஅபாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பிக் கொண்டார்கள் கஅபாவின் பக்கம். அன்பானவர்களே, இதனால் தான் 2 கிபிலாக்கள் என்று அங்கே சொல்லப்படும். ஏன் திருப்பினான் தெரியுமா? நபி அவர்களுக்கு விருப்பம் கஅபா தான் கிபிலாவாக இருக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான். நபி அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றினான். நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கஅபாவை கிபிலாவாக நபியும் நினைத்தார்கள், அல்லாஹ்வும் அந்த அந்தஸ்தை கொடுத்தான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான்
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டுகள் கழிகிறது மதீனாவில். 10வது ஆண்டினுடைய அந்த கடைசி பகுதியில் 3 மாதம் இருக்கிறது. நபி அவர்களுடைய அந்த மரணத்திற்கு முன்னால் 3 மாதங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி அவர்களை ஹஜ் செய்வதற்காக செல்லும்படி சொன்னான். நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டார்கள். நபி அவர்களுடைய ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு 1.5 லட்சம் சஹாபாக்களோடு நபி அவர்கள் ஹஜ்ஜிலே கலந்து கொண்டார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே கலந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய கிரிகைகளுக்குரிய நாள். பிற 8 நாள் மதீனாவிலே மினாவிலே தங்குவார்கள். 9வது நாள் அரஃபாவில் தரிப்பார்கள். 10வது நாள் ஜம்ராக்கு கல்லடிப்பார்கள். 11, 12, 13 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய கிரிகைகளுக்குரிய நாள். நபி அவர்கள் முடித்தார்கள். அரஃபாவுடைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அந்த அரஃபாவினுடைய உரையிலே சஹாபாக்கள் எல்லோருக்கும் தெரியும், நபி அவர்கள் பேசினால் குறுகியதாக பேசுவார்கள், அதற்குள் நிறைந்த கருத்துகள் இருக்கும். ஆனால் நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அதிகமாக பேசினார்கள், வித்தியாசமாக பேசினார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபி அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக கடுமையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் இஸ்மஉ வஅகிலு. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள் நான் பேசுவதை, கிரகித்துக் கொள்ளுங்கள் நான் பேசுவதை. நபி அவர்கள் இப்படி பேசுவதில்லை. நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இப்படித்தான் பேசினார்கள். திரும்ப சொன்னார்கள், இன்னி லா அத்ரி லஅல்லி லஅல்காகும் பஅத ஆமி ஹாதா. தோழர்களே, இந்த இடத்தில் அடுத்த வருஷம் நான் நிற்பேனா என்று எனக்கு தெரியாது, கேளுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அலா ஹல் பல்லஅது, நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கையை உயர்த்தி சொல்வார்கள், அல்லாஹும்ம ஃபஸ்ஹத், யா அல்லாஹ் இவர்கள் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இடைக்கிட நபி அவர்கள் இதை சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சஹாபா தோழர்களிடத்தில் இப்படி ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அலா லிபல்லிகு ஷாஹிதுல் காயிப், நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு போய் நான் இந்த இடத்திற்கு சமூகம் அளிக்காதவரிடம் நீங்கள் சொல்வதை உங்களுக்கு நான் பொறுப்பாக்குகிறேன். நபி அவர்கள் பேசிய இந்த ஹஜ்ஜத்துல் வதா 23 ஆண்டுகள் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சுருக்கமாக பேசினார்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இங்கே வந்தவர்கள் வராதவர்களிடம் சொல்லும் பொறுப்பை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் எவரெல்லாம் முஸ்லிமாக பிறப்பார்களோ அவர்கள் அனைவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். திரும்ப சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன் நாஸ் இஸ்மஉ, நீங்கள் செவிமடித்து கேளுங்கள், இன்ன திமாவுக்கும் அம்வாலக்கும் அஅராலக்கும் அலைக்கும் ஹராமுன். நபி அவர்கள் சொன்னார்கள், முதலாக தன்னுடைய பொருளாதாரம், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தின் மானத்தில் விளையாடி விடாதீர்கள், அது உங்களுக்கு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கண்ணியம் தெரியுமா? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் அரஃபாவுடைய நாள் எவ்வளவு மிகப்பெரிய பிரமாண்டமான கண்ணியமான நாளோ. யார் அரஃபாவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்று இந்த அரஃபாவில் தரிக்கவில்லையோ அவர்களுக்கு ஹஜ்ஜே கிடையாது. அரஃபா தான் ஹஜ் என்றார்கள் நபி அவர்கள். அதனால் தான் ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் நோயாளியாகிவிட்டால் ஹெலிகாப்டர்களிலே அரஃபாவுடைய இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கப்படுவார்கள். அனைவரும் கலந்து கொள்வார்கள் அரஃபாவிலே. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளை விடவும் உங்களுடைய அடுத்த சகோதரனுடைய மானம், சொத்து, செல்வங்கள், அவைகளெல்லாம், அவனுடைய இரத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு புனிதமானது. அநியாயம் செய்து விடாதீர்கள். கஹுருமிக்கும் சொன்னார்கள், கஹுருமிக்கும் ஷஹரிக்கும் ஹாதா, இந்த நாளை, இந்த மாதத்தை விட கண்ணியமானது, இந்த ஊரை விட கண்ணியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மீண்டும் சொன்னார்கள், ஃபமன் கானத் இந்தஹு அமானா,
யாரிடத்திலே ஒரு அமானம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ ஃபல்யுஅத்திஹா, அதை சரியாக நிறைவேற்றி விடுங்கள். அமானம் என்பது நம் குடும்ப வாழ்க்கையும் அமானம்தான். நம் குடும்ப வாழ்க்கை நம்மிடம் கொடுக்கப்பட்ட அமானம். நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு தலைவரா, அது உங்களிடம் கொடுக்கப்பட்ட அமானம். நீங்கள் ஒரு ஊருக்கு தலைவரா, அமானம் அது. நீங்கள் ஒரு பாடசாலைக்கு தலைவரா, அமானம் உங்களுக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபல்யுஅத்திஹா, அதை சரியாக நிறைவேற்றி கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவைகள் ஒவ்வொன்றும் உங்களிடத்தில் விசாரிக்கப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள் வட்டி என்பது ஜாகிலியா காலத்து மக்களுடைய பழக்கம். நபி அவர்கள் சொன்னார்கள், என் காலுக்கு கீழே நான் அதை இன்றைய நாளில் புதைத்து விடுகிறேன். என் குடும்பத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாச்சா வட்டி கொடுக்கக்கூடிய வியாபாரம் செய்கிறார். அவரை அழைத்தார்கள் நபி அவர்கள். அவருடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அழைத்து சொன்னார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் இன்றையிலிருந்து இதனை நீங்கள் விட்டுவிட வேண்டும். என் குடும்பத்திலே இருந்தே நான் இதனை ஆரம்பிக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதுமே முன்மாதிரியாக இருப்பார்கள். எல்லா விடயங்களிலும் முன்மாதிரியாக இருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன ஷைத்தான கத் யஇஷ, ஷைத்தான் உங்களிடத்திலே இருந்து ஷிர்க் செய்வீர்கள் என்பதிலிருந்து அவன் தோல்வி அடைந்து விட்டான். ஆனால் அவன் ஒரு விடயத்தில் உங்களிடத்திலே வெற்றி அடைந்து விட்டான். என்ன தெரியுமா? சின்ன சின்ன பாவங்களை செய்ய வைத்து உங்களை நரகத்தில் தள்ளிவிடுவதற்காக நீங்கள் அதை சிறிதுதானே என்று விட்டுவிடுவீர்கள். சின்ன பாவம் தானே என்று விட்டுவிடுவீர்கள். ஒட்டுமொத்தமாக அந்த ஷைத்தான் உங்களை கொண்டு வந்து குழியில் தள்ளி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னார்கள், ஏனென்றால் நேரம் காணாதனால் அவசரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐயுஹன்னாஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கா. நபி அவர்கள் சொன்னார்கள் குடும்பவியலை பற்றி. தோழர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெண்கள் மனைவிமார்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், அவர்களுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, ஹக் இருக்கிறது. வலக்கும் அலைகின்ன ஹக்குன், அவர்களுக்கிடமிருந்து உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா யுஅதீன ஃபுரூஷக்கும் கைரக்கும், உங்களுடைய மனைவி உங்களுடைய கற்பை, அவளுக்குரிய உரிமை என்ன தெரியுமா? உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவளுக்குரிய உங்களுடைய கற்பை அவள் வேறுவருக்கு பங்கு கொடுக்காமல் அவள் பாதுகாப்பது அவள் உங்களுக்கு செய்கின்ற ஹக்காக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் உங்களிடத்தில் அமானிதமாக தந்திருக்கிறான். அவர்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள். அவர்களை நீங்கள் அறைந்து விடாதீர்கள். அவர்களை நீங்கள் அடித்து விடாதீர்கள். உங்களுக்கு என்று ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களை விட்டு தூரமாகி தூங்க ஆரம்பியுங்கள். அதற்கும் அவர்கள் இணங்கவில்லை என்றால் அவர்களை விட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவர்களுக்கு உபன்னியாசம் செய்யுங்கள். அதற்கு பின்னால் அவர்களை விட்டும் தூரமாகுங்கள். அதற்கும் அவர்கள் செல்லு கேட்கவில்லை என்றால், உங்கள் சொற்படி நடக்க விரும்பவில்லை என்றால் அவர்களை அடியுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த அடி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், அதிலே தாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அடுத்ததாக, உங்கள் மனைவிமார்களின் கன்னத்தில் அறைவதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். உங்களுக்கு பிரச்சனை வருகிறதா? அந்த பிரச்சனைகளை நீங்கள் ரோட்டில் கொண்டு வர வேண்டாம். உங்களுக்கு என்றிருக்கின்ற அறைக்குள்ளே முடித்து விடுங்கள். ஹஜ்ஜத்துல் வதாவில் சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு ரப்பு தான், அதே போன்று ஒரே ஒரு தந்தை தான். சொன்னார்கள், உங்களுடைய தந்தை இல்லாதவரை தந்தை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தால் தந்தை இல்லை என்பதை செல்ல வேண்டியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தை, அதாவது
நீங்கள் யாரை யார் உங்களை பெற்றெடுத்தாரோ தந்தை, அவரை தவிர நீங்கள் யாரையும் தந்தை என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அல்லாஹ்வின் ஈனத்தை, சாபத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு விடுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் ஒரே சகோதரர்கள், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள். உங்களுடைய சகோதரனை பார்த்து நீங்கள் அவனுக்கு துன்பம் விளைவிப்பதற்கு நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் உபன்யாசத்தை செய்து கொண்டு வந்தார்கள். வரும்போது கடைசியாக சஹாபாக்கள் இந்த உபன்யாசத்தை கேட்டுவிட்டு அழ ஆரம்பித்தார்கள், கண்ணீரோடு நிற்கிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், வஅன்தும் துஸ்அலூன அலைய. அல்லாஹு அக்பர். இந்த கடைசி வார்த்தையை பாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வஅன்தும் துஸ்அலூன அலைய. நாளை மறுமையில் தோழர்களே, என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடம் கேட்பான். நபிக்கே பயம், பொறுப்புதாரியாக இருக்கின்ற நபிக்கு பயம் வந்து விட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஃபமா அன்தும் காயிலூன். அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? என்னை பற்றி அல்லாஹ் மறுமையில் உங்களிடம் கேட்பான், கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? قالوا نشهد أنك قد بلعت وعديت ونصحت يا رسول الله. உங்களுக்கு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை எங்களுக்கு உபன்யாசமாக செய்தீர்கள், எங்களுக்காக வாழ்ந்தீர்கள், எங்களுக்காகவே நீங்கள் இந்த ஊரிலே இருந்தீர்கள், எங்களுக்காகவே எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள். யா ரசூலல்லாஹ், இதை சொன்னபோது நபி அவர்கள் அவருடைய ஆட்காட்டி விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும் அஷ்ஹத், அல்லாஹும் அஷ்ஹத் ஸலாஸ மர்ராத். 3 தடவை சொன்னார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த செய்தியை கேட்டு முடித்ததும் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கினான். இறக்கி சொன்னான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே நாயகமே, இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இதற்கு பின்னால் யாராலும் உள்ளே அந்த மார்க்கத்துக்குள் எதையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இருக்கின்றதை எடுத்து வெளியில் தூக்கி வீச முடியாது. பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் பொருந்தி, உங்களுக்காக அல்லாஹ் அந்த நிஅமத்தை ஏற்படுத்தி விட்டான். ரலீது லக்கும் இஸ்லாம தீனா, உங்களுடைய மார்க்கத்தையும் பொருந்தி கொண்டு விட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி அந்த ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய நிகழ்வை அல்லாஹு தஆலா முடித்தான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இன்றைய தினம் மதீனாவின் சிறப்பையும், அன்சாரி தோழர்கள் மதீனாவில் இருந்து செய்த சேவைகளையும், நபியோடு வைத்திருந்த இரக்கத்தையும் நாங்கள் கேட்டோம். ஹஜ்ஜத்துல் வதாவில் நபி அவர்கள் பேசிய வார்த்தைகளை கேட்டோம். அதனை அல்லாஹு தஆலா என்னையும் என் குடும்பத்தையும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. பூரா முஸ்லிம் சமூகத்தின் பாவத்தை மன்னித்திடியா அல்லாஹ். எங்கே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ முஸ்லிம்கள், அவர்களுக்கு உதவியையும் ஒத்தாசையும் புரிவாயாக. குறிப்பாக யா அல்லாஹ், உன்னுடைய புனித பூமியான பலஸ்தீனத்தில் வாழும் முஸ்லிமான அடியார்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. அவர்களுடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் இல்லாமல் செய்வாயாக. அவர்களுடைய இடங்களை திருப்பி கொடுப்பாயாக. அவர்களுடைய செல்வங்களை திருப்பி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ, நாளை மறுமையில் உன்னுடைய சஹாபா தோழர்களான சுகதாக்களோடு எழுப்பாட்டி மகிழ்ச்சி அடைய வைப்பாயாக. சொர்க்கத்தின் பூங்காவனத்தில் அவர்களுடைய கபரை அமைத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களையும் மன்னித்துக் கொள்வாயாக. உன்னுடைய அருளினால் எங்களை போர்த்தி கொள்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்தினால் எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக. எங்களுடைய குடும்பங்களை யா அல்லாஹ் நீ துரத்தி விட்டுடாத ரஹ்மானி. உன் ஈமானுக்குள் நுழைந்து வாழ தௌஃபீக் செய்திடியா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களிலே ஈமானையும் தக்குவாவையும் நுரைப்பி விடியா அல்லாஹ். எங்களுடைய கண்களை யா அல்லாஹ் கடைசி இரவின் நேரத்தில் எழும்பி அள வைத்திடியா அல்லாஹ். பாவங்களுக்காக கண்ணீர் வெடிக்கும் கண்களாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்களுடைய நாவுகளை முதடுகளை உன்னுடைய திக்ரினால் நனைய வைத்துக் கொண்டே இரியா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் சாலிகான சந்ததிகளாக ஆக்கி வைத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த புனிதமான உன்னுடைய நபியுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமான இந்த ஹதீஸை இந்த பள்ளி வாயிலில் நடைபெற்று கொண்டு வருகின்ற இந்த நிகழ்வை யாரெல்லாம் ஆரம்பித்து வைத்தார்களோ, இதுவரைக்கும்
வரைக்கும் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தினால் அருள் புரிவாயாக. அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பாயாக. நோய் நொம்பலங்களை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. நீண்ட ஆயுள்களை கொடுப்பாயாக. கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த மஸ்ஜிதில் இந்த ஹதீஸுடைய நிகழ்வுகள் வாழ்வதற்கு, உயிர்ப்பிப்பதற்கு இந்த எங்களுடைய உம்மத்தினர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஹதீஸையும் குர்ஆனையும் கேட்டுவிட்டு நாங்கள் மஸ்ஜிதில் இருந்து உன்னிடம் கையேந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை சொர்க்கத்தில் அனாந்தரக்காரர்களாக, சொர்க்கத்தின் வாரிசுகளாக, மறுமையில் விருந்தாளிகளாக பொருந்திக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய கடைசி நேரத்தை கலிமாவோடு ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு முன்னால், எங்களுடைய கடைசி நேரத்தில் எங்களுடைய சொர்க்கத்தை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து எங்களை சிரிக்க வைத்து மௌத்தாக்கிறியா அல்லாஹ். நீண்ட ஆயுளை தருவாயாக. அதிகமாக அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த கிதாபை எந்த இமாம் எழுதினார்களோ அவர்களுடைய கபர்களையும் அவருடைய குடும்பத்தின் கபர்களையும் சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. அவர்கள் செய்த சேவைகளை பொருந்திக் கொள்வாயாக. நாளை மறுமையில் எங்களையும் அவர்களையும் நபி அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.